முந்தின தினம் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்து கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப், நல்ல ஏசி ரூமில் தூக்கம், டிவியில் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு செல்வச்செருக்காய் வாழ்ந்த ஜனங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இப்படி போடப்பட்டிருக்கிற கூடாரங்களில் தங்குவதற்காக இதுக்குமே இடம் கிடைக்காம அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு எங்கே கிடைக்கும், தண்ணி எங்கே கிடைக்கும், எங்கே தங்குவேன், எங்கே தூங்குவேன், என்னுடைய உறவினர்கள் எங்கே இருக்கிறாங்க, இப்படி நேற்று வரை ஒரு பயங்கர சோஷியல் அஃபர்மேஷன்ல இந்த குரூப் இன்னைக்கு தெருவில் நிற்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? கடவுள் என்ற ஒருவர் இல்லை. நான் என்னுடைய சுயத்துல நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழ்றேன், நான் செல்வமா இருக்கேன், நான் சுயமா இருக்கிறேன் என்று அப்படிப்பட்ட ஒரு பெரிய மன தைரியத்திற்கு கிடைத்த இடிதான் இது. சங்கீதக்காரன் சொல்றார், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமா, நம்ம நாட்களை எண்ணக்கூடிய அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவரோட கோபம் வல்லமையாய் இறங்கும் பொழுது அந்த கோபத்துக்கு முன்பாக எந்த மனுஷனும் நிற்க முடியாது என்பதற்கு இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கிற இந்த ஃபயர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றது போல, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் திருப்தியாக்கும். அவர்கிட்ட மாத்திரம் தாங்க கேட்க முடியும். எங்களை ஹாப்பியா வச்சுக்கோங்க ஆண்டவரே, எங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை கம்ஃபர்டபுளா இருக்கும். மனிதர்கள் நினைக்கிற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு வாழலாம், ஆனா எல்லாம் சுகமாய் சந்தோஷமாய் இருக்கும் என்பது நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு நமக்காக, நம் அண்டை அயலகத்தாருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக கடவுள் அவர்களை அவருடைய செட்டையின் மறைவில் பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஜெபிப்போமா?